அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்வாலட் ஸ்டார் எபிசோட் 226 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருப்பான், அந்த ஃபயர் ஸ்டோன் மாஸ்டர் காப்பாற்றி விட்டுருப்பான்ல, அந்த மனுஷன் அதுக்கு முன்னாடி எவ்வளோ ரக்கடாக பேசினாரு. இப்போ மனுஷனோட ஆட்டிடியூடில் கம்ப்ளீட் சேஞ்சுங்க. அவர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாரு, நீ என் உயிரை காப்பாற்றினல்ல, இந்த உயிர் இனிமேல் உன்னோடையதரா, ஏதாவது ஆபத்துனா ஒரு குரல் கொடு, உனக்காக நான் ஓடோடி வந்து நிற்பேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ பரவாயில்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் இருக்கவர் சொல்கிறாரு, அந்த ஆள் அப்படி தான் பைத்தியம் மாதிரி அதான் பேசிகிட்டு இருப்பான், கண்டுக்காத அப்படின்னு சொல்ல ஃபயர் ஸ்டோன் மாஸ்டர் பார்க்குறான். என்ன சொன்ன நீ அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. பார்பத்தா இன்னொரு பக்கம், அந்த ஆள் எவ்வளோ நக்கலாக பேசுனா, இப்போ பார்த்தியா அப்படியே மாற்றி பேசுகிறான் அப்படிங்கிறா. இப்போ நம்ம ஹீரோ கேட்குறான், ஏங்க நீங்கள் வந்து இந்த ஒரு யூனிவர்ஸில் பல வருஷமாக சுற்றிட்டு இருக்கீங்க, அப்படி இருக்கும்போது உங்கள் உயிரை பாதுகாத்துக்கிறதுக்கான ஏதாவது ஒரு வழி உங்ககிட்ட இருக்கும்ல, அப்படி இருக்கும்போது எப்படி அந்த ஆள் கிட்ட போய் மாட்டினீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், எங்ககிட்ட வழிகள்லாம் இருக்குது, ஆனால் அந்த ஆள் நீ நினைக்கிற மாதிரி இல்லை. என்னோட டிவைன் பாடி ரொம்ப பெருசு தான், ரொம்ப ஸ்ட்ராங் தான், ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த ஆளுடைய டிவைன் பாடி எவ்வளோ அடித்தாலும் சரி தீர்ந்தே போக மாட்டேங்குதே, உடனே சரியாகிட்டே இருக்குது. பத்தாவதுக்கு அவங்ககிட்ட ஏகப்பட்ட ட்ரெஷர்ஸ் வர வச்சுருக்கான், அதான் நல்லா வசமாக மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் மனுஷன் என்ன சொல்கிறான், அந்த டிவைனை கிளான் இருக்குல்ல, அது சாதாரண கிளான் கிடையாது, அது ஃபஸ்ட்டு யூனிவர்ஸை சேர்ந்தது, இன்னுமே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த கிளானில் ட்ரூ காட்ஸ் மட்டுமே 7 பேர் இருக்காங்களாம். இது அதுக்கு யூனிவர்ஸ் மாஸ்டர்ஸ் 100 கணக்கில் இருக்கானுங்க. அவனுக்கிட்ட மாட்டின எப்படியாவது எஸ்கேப் ஆகிடும் அப்படிங்கிறானுங்க. இவனுக்கும் என்னன்னா, இதுக்கு முன்னாடி ஒருத்தங்கிட்ட சண்டை போட்டான்ல, அவன் பேர் அந்த ஆன்யாங், அவன்கிட்ட மறுபடியும் சண்டை போட்டால் கூட தப்பிச்சு போகிறதுக்கான திறமை இருக்குது, எது தடிக்கக்கூடிய அந்த ஒரு திறமை இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் அட்டாக் இவங்கிட்ட இல்லை. என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கிறான். அப்போ இங்கே சர்வைவ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்ட்ராங் ஆகி தான் ஆகணும். இன்னொரு பக்கம் அந்த ஆன்யாங் அவன் திரும்ப போகிறாங்க. அங்கே ஜியாயூன்னு சொல்லிட்டு ஒருத்தி இருக்கா. அவள் கேட்குறா, என்னடா ஃபயர் ஸ்டோன் மாஸ்டர்கிட்ட சண்டை போட போகிறேன்னு போனேன், அவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்குறா. இவன் செம்ம கானில் இருக்கான். அவன் என்ன கேட்குறான்னா, கருப்பு முடி வச்சுக்கிட்டு சில்வர் கலரில் விங்ஸ் வச்சுட்டு ஒருத்தன் சுற்றிக்கிட்டு இருக்கான், அவன் பேர் என்ன, அவன் யாருன்னு தெரியுமா அப்படிங்கிறான். அந்த லேடியுமே யோசிச்சுட்டு என்ன சொல்கிறா, நீ லோஃபங்க சொல்கிறியா அப்படிங்கிறா. ஏன் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கானா அப்படின்னு கேட்கும்போது, ஸ்ட்ராங்கெல்லாம் கிடையாது, அவன் யூனிவர்ஸ் மாஸ்டர் லெவல் 2 தான், நான் லெவல் 4. ஆனால் அவன்கிட்ட வந்து டொமைன் ட்ரெஷர் இருக்குது, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு கடுப்பாகிறான். அவள் பார்த்துட்டு என்ன சொல்கிறா, இங்கே பாரு கோவப்படாத, நானுமே வந்து ட்ரெஷர்ஸ் தேடிட்டு தான் இருக்கேன், கண்டிப்பாக உனக்கு அந்த ட்ரெஷரை கண்டுபிடிச்சி கொடுக்குறேன் அப்படிங்கிறா. இப்போது இவளுக்கு ஒரு ஃபீலிங்க, அதாவது ஒரு சுப்ரீம் ட்ரெஷர் அப்படிங்கிறது உருவாகும் போது மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அது எங்கேருந்து வருதுன்னு சொல்லிட்டு அதை தேடி அவள் போய்கிட்டு இருக்கா. அங்கே போய் பார்த்தா ஒரு லைட் பேரியர் இருக்குது. அந்த பேரியருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவள் என்ன பண்ணுறான்னா ஒரு ட்ரெஷர் பயன்படுத்துகிறா. ஏன்னா இதை வந்து பேலஸ் டைப் ட்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே இருக்கும்போது அவ்வளோ சீக்கிரம் யாருமே அட்டாக் பண்ண முடியாது, ட்ரூ கார்டே வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போகிறா. ஆனால் உள்ளுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் அவளுக்கு தெரியுது, ஒரு பேரியர் இல்லை, மொத்தமாக 9 பேரியர் இருக்குது. கடைசி 9th பேரியர் கிட்ட போய் பார்க்குறா. ஆத்தாடி ட்ரெஷர் பயங்கரமாக இருக்கும் போல் தெரியுதுன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போனால் அவள் போன அடுத்த செகண்டே அப்படியே சாம்பலாக மாறிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு, அவள் இறந்துட்டால, இந்த மாதிரி ஜாவு இறந்துட்டா அப்படின்னோடனே யாராலையுமே நம்பவே முடியலங்க. அது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆக்சுவலாக அவள் வந்து ஒரு இன்ஸ்டன்ட்டில் இறந்து போயிட்டா, அவளே எதிர்பார்க்கல. அப்படி இருக்கும்போது அவளால் எந்த இன்ஃபர்மேஷனுமே திரும்ப அனுப்ப முடியல. மொத்தத்தில் இவங்களால் அவள் இறந்து போயிட்டா அப்படிங்கிறது ஏற்றுக்கவே முடியலங்க. இப்போது இவள் எங்கே போனா அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியும். இந்த ஏரியாவை போய் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக க்ளூஸ் ஏதாவது கிடைக்கும்னு சொல்லிட்டு மொத்த கும்பலும் அங்கே வந்து சர்ச் பண்ணுது. இதில் என்ன பிரச்சனைனா, அந்த இடம் அப்படியே இருக்காது, அந்த இடம் வந்து அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த மொத்தமாக சர்ச் பண்ணி முடிக்க ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஆகிடும். என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி நம்ம அப்படியே போய் ரிப்போர்ட் பண்ணணும்னு கிளம்புறாங்க. இந்த ஆணியவங்க இருக்கான்ல, அவன் மட்டும் நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன், நீங்கள் கிளம்பி போங்க அப்படிங்கிறான். இன்னொரு பக்கத்தில் நம்ம ஹீரோ ஒரே இடத்துல 30 வருஷமாக உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த 30 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த பெரிய மலை இருந்ததில்ல, அது பக்கத்தில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இந்த இடத்துல ஏகப்பட்ட யூனிவர்ஸ் மாஸ்டர்ஸ் இறந்து போயிருக்காங்க. ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த மலை என்னமோ பக்கத்தில் இருக்க மாதிரி தான் இருக்குது, ஆனால் 30 மில்லியன் லைட் இயர்ஸை கடந்து தான் அவன் பக்கத்துலேயே போகிறாங்க. ஆக்சுவலாக அங்கே போன உடனே இவனோட விங்ஸ் இருக்குல்ல, அது பயங்கரமாக வைப்ரேட் ஆக ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி வைப்ரேட் ஆகும்போது அவனுக்கு அந்த 2வது பார்ட் அப்படிங்கிறது கிடைச்சிது. எல்லாருமே பார்க்குறாங்க, அப்போ 3வது பார்ட் கிடைக்க போதா அப்படிங்கிறாங்க. கீழே இருந்து தான் அந்த வைப்ரேஷன் வருது. சரி அதை நோக்கி போகலான்னு சொல்லிட்டு வேகமாக போகிறான். அவன் போகக்கூடிய தூரமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் இருக்குங்க, எவ்வளோ நாள் போனான்னு தெரியல. ஆனால் பக்கத்தில் போனதுக்கப்புறம் தான் அவன் நோட்டீஸ் பண்ணுறான், அங்கே இருக்கிறது ஒரு லைட் கர்டென். சரி உள்ளுக்குள்ளே போக கொஞ்சம் பயம், அதனால் என்ன பண்ணுறான், மோஷா பாடி இருக்கு இல்லையா, அதை சென்ட் பண்ணி விடுறான். அது உள்ளுக்குள்ளே போனால் இன்னொரு லேயர் போகுது. இப்படியே போகிறாங்க 6, 7, 8ன்னு சொல்லிட்டு கடைசியாக 9வது லேயருக்கு போய் நிற்கிறான். என்னடா இத்தனை லைட் கர்டெனா, அப்போ இத்தனை லைட் கர்டென் இருக்குன்னா உள்ளுக்குள்ளே இருக்க ட்ரெஷர் பயங்கரமான ட்ரெஷராக இருக்கும் போல் தெரியுதே அப்படின்னு யோசிக்கிறான். இப்போ அந்த 9th லேயருக்குள்ளே கூட மோஷா பாடியை தான் அவன் அனுப்புகிறான். அது உள்ளுக்குள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா பீஸ் ஆகிடுச்சுங்க, சாம்பல் ஆகிடுச்சு. அரண்டு போகிறான் அவன். என்னடா இது,
மோஷா குளோனுக்கே இப்படியான்னு சொல்லிட்டு மறுபடியும் அனுப்புடா இன்னொரு குளோனை, இந்த வாட்டி டொமைனை பயன்படுத்துகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அமிச்சா கூட டொமைனுமே ஒன்றுத்துக்கு வேலைக்கு ஆகலைங்க. டொமைனுமே பீஸாக போயிடுச்சு. இவன் யோசிக்கிறான், என்ன டொமைன் கூட வேலைக்கு ஆகலையா, அப்போ உள்ளுக்குள்ளே பெரிய ஆபத்து இருக்குன்னா ட்ரெஷரும் ரொம்ப பெருசாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இவனால் 100 முறை கூட மோஷா குளோன் அப்படிங்கிறத மறுபடியும் அனுப்ப முடியுங்க. அதை ரீக்ரியேட் பண்ணிக்கலாம். 100 முறையுமே அது வந்து டிஸ்ட்ராய் பண்ணுவானே, ஒரு முறையாவது உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துருவான்ல. இவன் பிளான் பண்ண மாதிரியே மோஷா குளோன் உள்ளுக்குள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்குதுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறான். ஒரு கட்டத்தில் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத அவன் பார்த்துடுறான். அது ஒரு விங்ஸ். அதுவும் அது பார்க்கறதுக்கு சாதாரணமாலாம் இல்லைங்க, பயங்கர பெருசாக இருக்குது. அதான் பார்பத்தா சொல்கிறா, அப்போ இந்த விங்ஸோட இன்னொரு பாகம் கிடைச்சிச்சா அப்படிங்கிறா. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், எனக்கு தெரிஞ்சு உள்ளுக்குள்ளே இருக்கிறது இதோடைய பாகம் கிடையாது, இதுதான் உள்ளுக்குள்ளே இருக்கிறதோடைய பாகம் அப்படிங்கிறான். அப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிறது தான் மெயின் பார்ட்டு. திடீர்னு பார்த்தா இந்த இடத்துக்கு அந்த ஆணியவங்க இருக்கான்ல அவன் வந்துருவானா. நம்ம ஹீரோக்கு பக்குன்னு ஆகிப்போச்சு. இவன் எதுக்குடா இங்கே வந்தான் அப்படின்னு யோசிக்கிறான். இந்த மனுஷன், டே லூஃபங் உன்னை விட மாட்டேன்டா அப்படிங்கிறான். இப்போ ஹீரோக்கு என்னன்னா இந்த விங்ஸ் இவன் கண்ணில் பற்றக்கூடாது. நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டாக போயிட்டு கேட்குறான், யோ எங்கே போனாலும் நீ தான் இருப்பியா அப்படின்னு கேட்குறான். இந்த ஆணியவங்க என்ன சொல்கிறான், நான் உனக்கு வலையே இன்னும் விரிக்கல, ஆனால் நீயா வந்து வலையில் விழுறியே, மீன் கூட இந்த அளவுக்கு முட்டாளாக இருக்காதரா அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் சண்டை போகிறதுன்னு முடிவாகி போச்சு. அவன் சண்டை போடும்போது தான் அவனுக்கே தெரியுது எதுக்காக ஃபயர் ஸ்டோன் மாஸ்டர் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டான்னு. ஆணியாங்க என்ன சொல்கிறான், தம்பி உன்னோட ஸ்ட்ரென்த் எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஸ்வாட் அட்டாக் கூட நல்லா தான் இருக்குது, உன்னோட டெக்னிக் கூட பார்த்தனா அல்டிமேட் டெக்னிக் தான், ஆனால் அதெல்லாம் பத்தாதுப்பாங்கிறான். நம்ம ஹீரோவை வச்சு சிறப்பாக சம்பவம் பண்ணுறான்ப்பா அவன் நம்ம ஹீரோவை கரெக்டாக அடிக்கலான்னு போகும்போது அந்த இடத்துக்கு பிளட் கிளவுட் பேலஸ் மாஸ்டர் வந்துட்டாப்ல. இது வேற யாரும் கிடையாதுங்க, நம்ம ஹீரோ தான். அவனோட ஒரு க்ளோன் தான் பேலஸ் மாஸ்டர் சுற்றிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும்னா மூவி பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இதை பார்த்து இவனுக்கு பயங்கர ஷாக்கு. யோ நீ எவ்வளோ பெரிய ஆளு, இவனுக்காக நீ என்ன பின்னாடியிலேருந்து தாக்குறியே, உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்குறான். அவன் என்ன சொல்கிறான், இங்கே பாரு நான் யாருக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிறது என்னோட விருப்பம், அதை கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது அப்படிங்கிறான். இப்போ நம்ம ஹீரோவும் இந்த பேலஸ் மாஸ்டரும் ஒன்று சேர்ந்து எதிரியே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ட்ரம்ப் கார்ட்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்தி அட்டாக் பண்ணுறாங்கப்பா. கரெக்டாக இங்கே தான் இந்த எபிசோட முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.